ஏன் அங்கே நின்னுட்டீங்க? பக்கத்துல வந்து பாருங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. என்னங்க இது? உங்களை தாங்க நாங்க தேடி வர்றோம். நீங்க தேடணும், நான் ஏன் நிக்கணும்? என்னங்க படிப்புக்காக ஒரு கார் வேணும்னு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டானுவோ. இன்னைக்கு என் காரை பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே இந்த சாவி எங்க கையில கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்கப்பான்னு. எங்க அப்பாவை கேட்காம நாங்க எடுத்துக்கிட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. என் பிள்ளையும். ஆமாங்க. உங்களை இன்னும் வந்து பாக்கலையா? அது எப்படிங்க? அவங்க நேர் வழியில வந்துகிட்டு இருப்பாங்க, நீங்க குறுக்கு வழியில இவரை புடிச்சிட்டீங்க. கார் வேகத்தை பசங்க பிடிக்க முடியுங்களா? எப்படியோ உங்க பிள்ளைங்க என் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த சாவி உங்க கையில கொடுக்கறேன். என்ன விலை ஏதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட நீங்க என்னங்க, பட்டணத்துக்கு போனா ஃபேன்சி பிரைஸா பல லட்சத்துக்கு கேட்பானுங்க. நீங்க நீங்க 50,000 ரூபாய் கொடுங்க, போறோம். வாயாப்பலாம். இருங்க, எப்படி கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இத பாருங்க, உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க துடிக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கேங்க. இப்ப சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஏன் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வந்து உத்தியோகத்துல அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்ச பிறகு நீங்க அந்த பணம் கொடுங்க, போருங்க. ஐயா போலாம். ஐயா, உங்களை கண்ணா பொண்ணா நினைச்சனே, கடைசியில பார்த்தா கடவுளா இருக்கீங்களே. இருந்தாலும் நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். தான் பிடிக்க அப்புறம் வாங்கிக்கிறேங்க. உங்க பெரிய மனசா நீங்க காட்டிவிட்டீங்க. உங்களுக்கு முன்னால நான் சின்ன மனசுக்காரர் தான். அதுக்கேத்த அச்சாரம் கொடுக்க வேண்டாமா? நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. எப்படியா? சுத்தமா கவுத்தாச்சு. இதோட 50 சரியா இருக்கா? புது நோட்டு, அதுவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரியா இல்லாமையா போயிடும். அதுல இன்னொன்னு என்ன? நான் கடன் வாங்கின விஷயத்த என் அண்ணன் காதுல கொஞ்ச நாளைக்கு போடாம இருக்கணும். நானே சரி பண்ணி எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னங்க அதுங்க பாருங்க. எங்களுக்கு பணத்தாசையே கிடையாதுங்க, நீங்களே வச்சுக்கங்க. நீங்களே வச்சுக்கோங்க. இவர் பணம் வேண்டாம்னு சொன்னாருன்னு வச்சுங்க, எனக்கு கார் வேண்டாங்க. வாங்கிக்கிறேன். சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. உட்காருங்க. கொண்டாயா. இந்தாங்க பணம் வாங்கிக்கோங்க. ரசி. எதுக்குங்க இதெல்லாம்? இது முறைங்க, நீங்க பிடிங்க. பேப்பரை கொண்டாயா. இது எதுக்குன்னா, காரையும் இன்சூரன்ஸையும் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கிட்ட தர்றீங்க. என்ன அது? டைப் படிக்காம வெறுங்காயத்தை கொடுக்குற? அந்த டைபிஸ்ட் வரலீங்க. சரி, டைபிஸ்ட் வரட்டும். டைப் படிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். ஏங்க, நான் முதல்ல கையெழுத்து போட்டுறேன், அதுக்கப்புறம் டைப் படிச்சுங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த இடத்துலயும் எந்த பாயகட்டையும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க. அது மத்த பசங்க கிட்ட தெரியும். நீங்க யாரு? எனக்கு ₹1 அட்வான்ஸா வாங்கிட்டு காரை கொடுத்துட்டு பசங்க படிச்சு முடிஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை கேட்டுட்டு என் ஈரக்கோலையே தொங்கி போச்சையா. ஐயோ, அந்த மனுஷன் ரொம்ப கவுந்துட்டாருங்க. இனிமே உங்களுக்கு வேலையே இல்ல. பென்சிலு இங்க. ஏங்க, அப்போ இனிமே காரு எங்களுக்கு சொந்தம் தானுங்களே? அது என்னங்க சந்தேகம்? நான் பெத்த கட்டுங்களா? ஐயா, இன்னொரு தடவை பயிருக்கு மருந்து அடிச்சிட சொல்ல. நானே அடிச்சிடுறேங்க. என்னடா இந்த பயலும்? இந்த காரை எங்க அண்ணன் வச்சிருந்தானுங்க. எப்படியோ ஏமாத்தி நம்ம பிள்ளைங்க தலையில கட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயா, இத உடனே விசாரிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இத போய் என்னடா விசாரிக்கிறது? ஐயா, அவன் திருட்டுக்காரையே கொண்டாந்து சாதாரணமா வித்துட்டு போயிடுவானுங்க. அவன் பேரே வில்லன் வீராசாமி தானுங்களே. பாக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா மருத புள்ள, உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன தெரியுங்க, நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்துருப்பீங்களே. என்ன சமாச்சாரங்க? நம்ம பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல காரியங்க. நம்ம வகையில ஏதோ நல்ல பொண்ணா உமக்கு தெரிஞ்சதா இருந்தா பார்த்து சொல்லும். நல்லா சொல்றேங்க. ஐயா, ஒரு சங்கதி. என்ன? நம்ம பிள்ளைங்க கார் வாங்கிருக்காங்கல்ல? ஆமா. அதுக்கு பணம் வேணும்னு உங்க தம்பி கேட்டாரு, நான் தாங்க கொடுத்தேன்.
அதனால என்ன எப்ப வேணாலும் திருப்பி வாங்கிக்க. அத பத்தி ஒண்ணு இல்லைங்க, தான் பணம் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு உங்க தம்பி சொன்னாரு. அதுவா, அது நம்ம பயலுவா பெரியப்பா கார் வாங்கி கொடுன்னு கேட்டானுவா. திடீர்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா பெரியப்பா கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டதை கேட்பானுவா. அதனாலதான் நான் என் தம்பி கிட்ட வேற யாருகிட்டயாவது கடை வாங்கி கொடுற மாதிரி கொடுறா, நான் திருப்பி கொடுத்தறேன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்கான். பைத்தியக்கார பையன், பைத்தியக்கார பையன். ஐயோ, எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த தைரியம்? எல்லாம் உன் தைரியத்தில் தாண்டி அம்மா செஞ்சு விட்டேன். எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி இதை நீ சரிப்படுத்தணும். என்னன்னு சொல்லுவேன்? பின்னாடியே பெருசா அழுத்துக்கிற, எப்படி பக்குவமா சொல்லணும்னு உனக்கு தான் தெரியும். நீ சொன்னாதான் அவரு நம்புவாரு. ஐயோ, நான் எந்த அவதிக்கு ஆளாவேன்? சம்பகம் சம்பகம் எம்மாடி, இதுதான் நான் கடைசியா செய்யற தப்பு, சத்தியம். இனிமேல் செய்யவே மாட்டேம்மா. கையெடுங்க. அண்ணன் வந்துட்டாரு. அடியே, அந்த காரை என்னமா பாத்துக்கிட்டு படியேறாரு பத்தியா? வேகம் தெரியுதா? சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. என்ன சீக்கிரம்? என்னடி, காரை வாங்கணும்னா வாங்கினானு விட தெரியாம வாங்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னானுங்களா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அந்த நினைப்புல வேகம் வந்தது. அவர் காலில் இருக்கிற ரெண்டும் நாறு நாரா பிஞ்சு போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காம நீ முந்திக்கோ. போடிமா, கண்ணு இல்லம்மா, போ. வாங்கியாச்சு, பார்த்துட்டேன். அதனால என்ன தப்பு இல்லை. கார் வாங்கி கொடுத்தா பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும்னு எல்லா அப்பனும் ஆசைப்படுவான். அதனால என்ன தப்பு இல்லை. உங்ககிட்ட சொல்லாம அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு சொன்னா போகுது. கடன் வாங்கி அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு கொடுத்தா போகுது. தப்பு எந்த இடத்துல தெரியுமோ? கடன் வாங்குற இடத்துல. எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தானே என் அருமை தம்பி கவனாட்டி, அந்த இடத்துலதான் தப்பு. மூளை கிட்ட போய் சொல்லிட்டேன். அது என்னமோ சொல்ல வந்து வாய் தவறி எதையோ சொல்லிட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்களா? இத மன்னிச்சு மறந்துடணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால என்ன தப்பு இல்லை. நான் மறந்துடுறேன். ஆனா இது அவங்க மறக்காம இருக்கணுமே. அவங்க மறக்க மாட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இன்னொருத்தனுடைய சாமான வாங்கும் போது அது நல்ல சாமான் தானா, உருப்படியான சாமான் தானா, வித்தவனுக்கு அது சொந்த சாமான் தானான்னு தெரிஞ்சு வாங்கணும். இதை நான் சொல்லல. யாரு சாமான வித்தானோ அவனுடைய தம்பியை சொல்லிட்டாண்டா. ரொம்ப கேவலமா இருக்கு. அங்கிருந்து கிட்ட என் தம்பி பையன் குழி தோன்றான். ஐயா பாரியா, அங்கிருந்து அவரை நான் ஏடு கலப்புறேன். பாரியா, நீ போய் சின்ன பண்ணையான நான் பெரிய பொங்கலா வர சொன்னேன் சொல்லியா. வாங்க வாங்க, சின்ன பண்ண வந்துட்டாருங்க. ஏங்க, காரு கொடுத்தீங்களே பணம், அத கடை வாங்கி தானே கொடுத்தீங்க? ஆமாங்க. என்னங்க, இதுல எண்ணி 50,000 ரூபாய் இருக்கு. கடன் கொடுத்த முதல்ல வீசி எரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். என்னங்க என்னங்க, இது அண்ணன் திருப்பி கொடுத்துருவாருங்க. அப்ப என்ன யார நினைக்கிறீங்க? உங்களையும் சகோதர மாதிரி தாங்க நினைக்கிறேன். அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் கொடுத்தா என்ன, இந்த அண்ணன் கொடுத்தா என்ன? பாவம், அடிக்கடி கவுறாரு. இழகுன மனசு. நீ கொஞ்சம் சும்மா இறையா. இந்த ரெண்டு அண்ணனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பிறந்த அண்ணன் உங்க பிள்ளைங்க படிக்கிறத விரும்பல. ஆமாங்க. ஆனா இந்த அண்ணன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண துடிக்கிறேன். இதுல தெரியலீங்களா அண்ணே? இப்ப இதை பிடிங்க. அந்த அண்ணன் கொடுக்கலன்னா இந்த அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சத்தியமா? ஆமா. இப்பதான் நாம ரெண்டு பேரும் ஒரே தாய் வைத்த பிள்ளைங்களாயிட்டோம். அதனால மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னதுங்க? பொம்பளைங்க விஷயமா இந்த ஊர்ல என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. பேசுங்க பேசுங்க, என் காதல் கூட விழுந்திருக்குங்க. அதுக்கு காரணமே என் தம்பி தாங்க. எப்படிங்க? ஊர்ல பல பெண்களை கெடுத்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பொடியை நான் சுமந்துகிட்டு நிக்கிறேன். தெய்வமே, இது கூட தெரியாம உங்களை ராவணன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. இப்பதான் தெரியுது நீங்க ராமருக்கு ராமருங்கோ. அட ராமா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேடா. இப்ப சொல்லுங்க, ராவணன் யாரு? நானா இல்ல என் தம்பியா? உங்க தம்பி தாங்க. உங்களுக்கும் ஒரு வயசு வந்து பொண்ணு இருக்குல்ல? இருக்கே. அவளை கெடுக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுல வந்து சேர்ந்திருக்கான். இதை உடனடியா உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுல அண்ணனாவது தம்பியாவது அந்த பையனை என்ன பண்றேன்னு பாருங்க. இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க அவனை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. வீட்டை விட்டாவது நாட்டை விட்டு விரட்டுறேன்.
தவிக்குது. அங்க பாரு. பொண்ணை கடிச்சு விட்டான், என் வீட்டு சொத்தை தின்னுபிட்டு என் பொண்ணை கடிச்சு விட்டானே, அங்க என் பொண்ணை கடிச்சு விட்டு இருக்காயா, வாங்கய்யா. சண்டாளா, என் பொண்ணை கடிச்சு விட்டியாடா? ஐயோ இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. உன்னை எனக்கு தெரியுமா, நீ கடித்த. என்னடா இது? அண்ணே, இவன் என் பொண்ணை கடிச்சுட்டான். பெரியா, உங்க பாது சாட்சியா சொல்றேன் பெரியா. பாப்பா தவறி தண்ணியில கீழே வந்துருச்சு, நான் தூக்கி அந்த கரையில போட்டேன் பெரியா. போய் சொல்றான், இவன் தொட்ட தூக்கன கெடுத்த பார்த்து. பெரியயா, இந்த பொண்ணு தவறி தண்ணியில விழுந்துட்டா, பாஞ்சு போய் இந்த பையன் தூக்குறான். இல்லைன்னா இந்த அக்கா படமா இருக்கும். என்னடா இது? இந்த கேள்வி இவன் பாப்பா, இந்த பாப்பா இந்த கேள்விக்குள்ளாடு. பெரியா இரு. உண்மையை சொல்லு, நீ கட்டுப்படியா இல்லையா? என்னங்க யார பார்த்து யார பக்கம் வச்சு இந்த கேள்வி கேட்கறீங்க? இதே வார்த்தைய ஆத்தங்கரையில பல பேரை வச்சுக்கிட்டு கேட்டான். இவன் கெட்டு போயிட்டாளேன்னு பதறி போய் கேட்டேன். அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மை அந்த கிழவி அந்த சின்ன பொண்ணு சொன்னாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு உள்ள ஆளுங்க. நான் என்ன என் கண்ணால பார்த்தேன்? என்னத்தை பார்த்தேன்? அவன் தொட்டான் தூக்குனான். ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா தொடாம எப்படா தூக்குறது? ஒண்ணு சரியா, மறுபடியும் நான் அவளை தண்ணிக்குள்ள பிடிச்சு தர்றேன், தொடாம தூக்கு பார்க்கலாம். தண்ணி ஆகுது மண்ணாவது. அந்த பையன் இந்த பொண்ணை எப்ப தொடலாம் எப்ப தூக்கிட்டு போலான்னு காத்துக்கிட்டு கிடக்கா. விவரம் கிட்டத்தனமா பேசாம பாத்தியாவே, வாய மூடிட்டு பேசாம இருப்பாடு. அவன் அயோக்கிய பையன், இனிமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், அவன் நல்ல பையன், யோக்கியமான பையன், இங்கதான் இருக்கான். இவன் அயோக்கியன்னு அவங்க அண்ணனே சொல்றானே. உங்க அண்ணன் சொல்றான் யோகியன்னு, எந்த அண்ணன் சொல்றது எடுத்துக்க போறேன். இப்படி எல்லாம் மடக்கலாக்கா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு ஆள் இல்ல, முட்டாளு. வேண்டாம் மட்டும் வாய கொடுத்துட்டு மாட்டிக்கிறேன். நீ தான் நான் சொன்னேன் அவங்க அண்ணன் கெட்ட வேணும். அன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் சொன்னேன், இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன்? இனிமே அந்த பையன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் இங்கதான் இருப்பான். அப்ப என் பொண்ணு பாருக்குது, எனக்கு தானா பொண்ணு? அவத்த பொண்ணு. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது மன்னிக்கணும். ஐயா, நான் அப்பவே வந்துட்டேன். சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு, நீங்க தான் மன்னிக்கணும். பந்தம் அறுந்து போச்சு. அப்போ நான் வந்த சங்கதிய அவங்க கிட்டயே சொல்லிடலாங்களா? எதுக்காக வந்தீங்க? பேத்தி பிறந்திருக்கா. கத்தி எனக்கா? பெட்டி பந்த அருகில அவங்களை கத்திட்ட போய் பேசிட்டு போறான். என்ன என்ன இப்ப திடீர்னு?
என் தலையெழுத்து பாத்தியா? என்னையா உங்க தலையெழுத்து? என் பேத்திய கொஞ்சம் முறையாது இந்த பாவி பய பிள்ளைவோ ஊருக்கு தெரியறாப்புல மோளத்தை கட்டி தாலிய கட்டிருந்ததுன்னா என் பேர பிள்ளைய என் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஆடுவேன். இது ஒரு ரகசியமா எல்லாத்தையும் பண்ணிட்டதும் நானும் என் பேர பிள்ளைய ரகசியமா பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு தெரியும் என்ன நாவே குழந்தைக்கு போட்டு விட சொல்லு. இந்த போட்டு ஐயா நானும் கிழமையுமா பார்த்து குழந்தை போட்டு ஆளுக்கான நாலு நம்ம 10 என்ன பண்ணாவா போட்டு விடுங்க. அவரே குடிச்சா விட மாட்டாரு, நீ போட்டு விடு. அவங்க பாட்டி மாதிரியே இல்ல. மாதிரியா? அப்படியே முறிச்சுக்கிட்டு பிறந்திருக்காங்க. லட்சுமி, நீ ஏமா அழுகிற? அதான் கலி தீர்க்க மக பிறந்துட்டாளே. அது வந்துங்க நான் வீட்டுக்கார தன்னை சேர்த்துப்பாரோ மாட்டாரோன்னு அது பயப்படுதுங்க. அது நான் சொன்னேங்க பெண்ணையா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு. லட்சுமி, நீ கவலைப்படாதே. உன் மகளை கூட்டிட்டு போய் அவளை விட்டு அவங்க அப்ப சிண்ட புடிச்சு இழுத்து கொண்டாந்து உன் காலடியில போடுறேன். நெல்லு, யார் நானு? நீங்க பேட்டிக்கு தாத்தா.